அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா. காங்கோவில் M23 கிளர்ச்சி படை தாக்குதலில் 80 பொதுமக்கள் உயிரிழப்பு என காங்கோ ராணுவம் குற்றச்சாட்டு. வன்முறை சம்பவங்களால் கத்தார் தலைமையிலான அமைதி பேச்சுவார்த்தைக்கு சிக்கல். ஆப்கானிஸ்தான் எல்லையில் 2 நாட்களில் 47 பயங்கரவாதிகளை சுட்டுக் கொன்றதாக பாகிஸ்தான் தகவல். கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளிடமிருந்து ஆயுதங்கள், வெடிபொருட்கள் பறிமுதல். காசா நகரை நிரந்தரமாக ஆக்கிரமிக்கவில்லை, ஹமாஸிலிருந்து விடுவிப்பதே இலக்கு. சர்வதேச நாடுகள் எதிர்ப்பு எதிரொலியால் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு விளக்கம். ட்ரம்ப் தலைமையில் அர்மேனியா அசர்பைஜான் சமாதான ஒப்பந்தம். 2 நாடுகளிடையே நீடித்த பல ஆண்டுகால மோதலுக்கு முற்றுப்புள்ளி. Between Armenia and Azerbaijan, this is a great deal we've achieved today. அலாஸ்காவில் வரும் 15ஆம் தேதி நடைபெறுகிறது ட்ரம்ப் புட்டின் சந்திப்பு. உக்ரைனின் சில பகுதிகள் இடமாற்றம் செய்யப்பட போவதாக தகவல். ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானின் 5 போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டன. விமானப்படை தலைமை தளபதி AP சிங் தகவல். டெல்லியில் வெளுத்து வாங்கும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஜெய்ப்பூரில் சுவர் இடிந்து விழுந்து 8 பேர் உயிரிழந்த பரிதாபம். வாக்கு திருட்டு விவகாரம் எதிரொலியாக தேர்தல் ஆணைய இணையதளத்தில் வாக்காளர் பட்டியல்கள் நீக்கமா? சமூக வலைதளங்களில் வெளியான தகவல் தவறானது என்று தேர்தல் ஆணையம் நிராகரிப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை படகுடன் சிறைப்பிடித்தது இலங்கை கடற்படை. மீனவர்களை விடுவிக்க கோரி தங்கச்சி மடத்தில் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க உடனடி நடவடிக்கை தேவை. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். மத்திய அரசால் முடியாததை தாம் செய்வதால் அதிமுகவினருக்கு வயிற்றெரிச்சல். சென்னை தாம்பரத்தில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். பிரதமர் மோடியால சாதிக்க முடியாததை மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சாதிக்க முடியாததை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சாதிச்சிட்டு இருக்கிறான, இதுதான் அவங்க வைத்திருச்சலுக்கு காரணம். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் அதிமுகவின் திட்டங்களை நிறுத்திவிட்டது திமுக அரசு. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி குற்றச்சாட்டு. வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிகளை வஞ்சிக்கின்ற விதமாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த திட்டத்தை இன்றைக்கு மெல்ல மெல்ல அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பேரவை தேர்தலையொட்டி மெகா கூட்டணி அமைப்போம் என அன்புமணி உறுதி. பாமகவில் ராமதாசின் நாற்காலி நிரந்தரமானது என்றும் பேச்சு. மீண்டும் நான் சொல்கின்றேன், நம்முடைய வழிகாட்டி ஐயா அவர்கள்தான், நம்முடைய குலதெய்வம் ஐயா அவர்கள்தான். ஐயா அவர்கள் உருவத்திலே இங்கே இல்லை என்றாலும் உள்ளத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இங்கே நிரந்தரமாக ஒரு நாற்காலி இருக்கிறது. இது ஐயாவுடைய நாற்காலி. ஐயா நம்முடைய நிறுவனர், அதில் மாற்று கருத்து கிடையாது. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை அவமதிக்கும் நோக்கம் தனக்கு இல்லை.
பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு திருமாவளவன் பதில். எம்ஜிஆர் அவர்கள் மீது எனக்கு மிகுந்த மதிப்பு உண்டு. ஜெயலலிதா அம்மையார் மீதும் அதீதமான மதிப்பு உண்டு. அவர்களை பலமுறை நான் மனம் திறந்து பாராட்டியிருக்கிறேன். தமிழ்நாட்டு அரசியல் எப்படி கலைஞரை மையப்படுத்தி அவருக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு அரசியலாக மாறியது என்று அவருடைய நினைவேந்தல் நிகழ்வில் பேசினேன். அவ்வளவுதான். சாத்தூர் அருகே சட்டவிரோதமாக வீட்டில் பட்டாசு தயாரித்த போது ஏற்பட்ட வெடிவிபத்தில் 3 உயிரிழந்த சம்பவம். நாளை முதல் அதிரடி சோதனை நடத்தி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என விருதுநகர் எஸ்பி கண்ணன் எச்சரிக்கை. அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.